பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தை 23. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கின்றோம். அவர் உண்மையிலும் உண்மையுமாக நற்கருணையில் இருந்து உங்களை கூர்ந்து கவனித்து, உங்களை உற்று நோக்கி, உங்களுடைய இதயத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து, உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து, உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாத்து இந்த நாளிலே வழி நடத்துவாராக. ஏனென்றால் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் அவசியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட வழி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் கடவுளுக்கு சொந்தமானது. அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கி, உங்களையும் என்னையும் உருவாக்கி, புற்பூண்டுகளை உருவாக்கி, பறவைகளையும் நீர்வாழ் உயிரினங்களையும் உருவாக்கி, விலங்குகளை உருவாக்கி, எல்லாவற்றையும் நமது கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் நடப்பது என்ன? ஒவ்வொரு மனிதனும் தனக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மகளுக்காக, அவர்களுடைய தலைமுறைக்காக இந்த உலகத்திலே உழைத்து உழைத்து பணத்தை சம்பாதித்து நில புலன்களை வாங்கி அவர்கள் கணக்கிலே அதிக பணத்தை வைத்து கொண்டு தொழிலுக்கு மேல் தொழிலை ஆரம்பித்து தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போய் விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றை தகுந்த முறையில் பயன்படுத்தி நமக்கு தேவையானதை மட்டுமே ஆண்டவரிடம் கேட்டு அன்றாட உணவை கேட்டு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருடைய கரத்திலே அழகிய மணிமுடியாய் இருப்போம். அதை விட்டுவிட்டு எனக்கு அது தேவை இது தேவை என்று சொல்லி பேராசையோடும் வெளிநாடு காருகளை வாங்கி கொண்டு பெரிய பங்களாவை கட்டி கொண்டு ஏழை எளிய மக்களை உற்று கவனிக்காதபடி நீங்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து செல்வத்துக்கு மேல் செல்வம் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விட்டு வழி விலகி சென்று விடுவார். பிரியமானவர்களே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது கடினம் என்று இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அருமையான வார்த்தையை நாம் கேட்டோம். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது கடினம் என்று சொன்னார்? பாருங்கள், நீங்கள் தொடக்கத்தில் இருந்து இந்த இறை வார்த்தைகளை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் இருந்து வாசித்து பாருங்கள். இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு நபரை அவர் சந்திக்கின்றார். ஒரு இளைஞர் அவரிடம் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் இறையாட்சிக்கு உட்பட என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அழகாக நீ கட்டளைகளை கடைபிடித்து நட என்றும். உடனடியாக அந்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்வது இல்லை, பொய் சான்று சொல்லுவது இல்லை, மற்றவரிடம் வஞ்சித்து பறிப்பது இல்லை, எனவே என்னுடைய தாயும் தந்தையும் நான் மதித்து நடக்கிறேன் என்று சொன்னார். உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடம், உன்னிடம் இருப்பவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன உடனே முகவாட்டத்தோடு அந்த சகோதரன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டான். பிரியமானவர்களே, உடனடியாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார், செல்வர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவது கடினம் என்றும். சில சீடர்கள் எதற்காக இயேசுவே என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார் இந்த உவமையை. அன்பார்ந்தவர்களே, தன்னிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும், அவரோடு பேச முடியும். நம்முடைய இக்கட்டான வேளையிலே அவர் நம்மை விடுவிப்பார். அன்னை தெரசாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இப்பொழுது புனித அன்னை தெரசாவாக இருக்கின்றார்கள். அவர்கள் கல்கத்தா நகரத்துக்குள் கடந்து வந்து அங்கே இருந்த
தெருவோரம் பிச்சை எடுத்து கொண்டு இருந்த, நோய்வாய்ப்பட்டு இருந்த, தன்னுடைய உடலினால் பாதிக்கப்பட்டு பாதி உடலை புழுக்கள் தின்ற அந்த உடல்களை கூட எடுத்து வந்து அவர்களை வாழ வைத்த ஒரு தெய்வமாகத்தான் இந்த உலகத்தில் இந்தியாவிலே எல்லோரும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவரிடம் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையிலே 5 ரூபாய் பணம் மட்டுமே. அதை வைத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவர் பணியை செய்தார். தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு இந்திய தேசத்திற்குள் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துடைய பணியை ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்தார். பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்குள் அவர் கடந்து செல்ல முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மேலும் மத்தேயு 5:20 வாசித்து பாருங்கள். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். நெறி என்றால் ஒழுக்கம், இல்லை என்றால் நீங்கள் விண்ணகத்திற்குள் புக முடியாது என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிமுறையை அமைத்து கொடுத்து 2 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். அயலானை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளை. இதை மட்டுமே கடைபிடித்து நாம் நடந்தால் இறை ஆட்சி வெகு தூரத்தில் நமக்கு இல்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேராசை கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்ற முடியாது. எனவே தான் செல்வர்கள் அநேக பேர் இந்த உலகத்திலே தற்கொலை செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. டிப்ரெஷன் என்று சொல்லி அவர்களுக்கு சொத்து இருக்கும், பணம் இருக்கும், பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் மன நிம்மதியை இழந்து போய் அலையக்கூடிய அநேக கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஏனென்றால் அவர்களோடு கடவுள் இல்லை. அவர்கள் மனம் இறங்கி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது இல்லை, இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது இல்லை. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வோரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. ஆனால் என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் மட்டுமே விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டுமே என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இயேசு மட்டுமே. அது அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளையும் இறை வார்த்தைகளையும் கடைபிடித்து நடக்கும் பொழுது உண்மையிலே அந்த இறை ஆட்சிக்குள் கடந்து செல்ல முடியும். இப்பொழுது ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்து உமது அன்பு மகனாக மகளாக உருவாக்கி இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு உமது வார்த்தைகளை அனுதினமும் கொடுக்கின்றீர், அதை எங்களுக்குள் அனுப்புகின்றீர். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாழ்வை நாடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே மெய்யான தெய்வமாக இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். தொடர்ந்து உம்மோடு இருக்கவும், என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது அன்பு கரம், உமது ஆசீர்வாதமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே அநேக பிள்ளைகளை குணமாக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தைகளை அனுப்பி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.